الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الحكيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா மாபெரும் சிறப்பை செய்ததாக அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கின்றான். நம்மை கோடான குறிசிஷ்டங்கள் அல்லாஹ் நம்மை உயர்ந்த படைப்பாக சிறந்த படைப்பாக அல்லாஹு தாலா நம்மளை படைத்தானே. அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹு தாலா பிறக்க செய்தானே. அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்னும் தன்னை பற்றி அறியக்கூடிய ஷேகுமானுடைய தாவல்ல அல்லாஹு தாலா நம்மளை அவனே ஆக்கி அழுப்புந்தானே. அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் ஹலிஃபாமார்கள் பெருபாய்கள் இவர்களெல்லாம் அல்லாஹை பற்றி யாவப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு தாலா திருப்பி திருப்பி யாவப்படுத்துவது என்னன்னு சொன்னால், இந்த இரவு புனிதமான இரவு, அதுக்காகத்தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஷேகுமார்களுடைய தர்பார்ல. ஏன் வந்து அமர்ந்திருக்கோம் இப்போ கூட சொல்லி காமிச்சா. முன்னாடி அங்கே மதராசில் அஜித்தெல்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு தூரத்தில் வந்து பார்க்குறோமே. காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் ஷேகுமார்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளை சுயமா பார்க்கல, நம்ம கூட இருக்கிறவனை சேர்த்து பார்க்குறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் ஷேகுமாருடைய தர்பாருக்கு வர்றது. அதான் அவர்கள் பார்க்கும்போது நம்மளை இவர் கூட இருக்கிறது மௌஜூதா நம்ம தான் காமிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கறதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒன்று, இன்னைக்கு புனிதமான நிறவு கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கதரை அடைந்தால் நான் என்ன ஓதுவது அப்படின்னு கேட்டாங்க. கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்க, ஆயிஷா நாயகம் பாவம் செஞ்சிருப்பாங்களா? நௌது பில்லாஹி மின்ஹா. யாருக்காண்டி ஆயிஷா நாயகம் வாழ்ந்தாங்க? நமக்காண்டி தானே வாழ்ந்தாங்க. அந்த ஆயிஷா நாயகத்துல சொல்லி கூப்பிடுறாங்க, ஆயிஷாவே நீ கேளுமா, அல்லாஹும்ம இன்னக, நிச்சயமா அல்லாஹ் நீ மன்னிக்கிறவ, அல்லாஹ் துஹிப்புல் அஃப்வ, மன்னிக்கிறதையே நேசிக்கிறவன், ஃபஅஃபு அன்னி, என்னையே மன்னிச்சிருன்னு கேளுங்க ஆயிஷா. யாரு கத்து கொடுத்தாங்க? ஆயிஷா கத்து கொடுத்தாங்களா? நௌது பில்லாஹி. நம்மள மாதிரி பெரும் பாவிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆயிஷா பாவம் செஞ்சாங்க, நௌது பில்லாஹி மின்ஹா. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது சொல்றாங்க, ஆயிஷா நாத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆயிஷாவே நீ பாவம் செஞ்சுன்னு சொல்லு, ஏன் உம்மத்து வருவாங்களே பாவம் செஞ்சு அல்லாஹ் வருத்தப்படுத்திருப்பாங்களே, அவர்கள் மன்னிப்பு கேட்கறதுக்காக நீ சொல்லு. யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் நம்ம ஓதிட்டு இருக்கோம். அது ஓதுற சுன்னத் சர்க்கார் நான் அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ் ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. யோசிச்சு பாருங்க, பாவமே உருவெடுத்தவர்கள் நம்ம எல்லாம். யாருமே நல்லவர்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய நாதாகெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ரப்பே உனக்கு முன்னாடி உன்னை பத்தி பேசுறதுக்கு லாயக்கே இல்லாதவன் தான், உன்னை பத்தி இந்த கதிருடைய இரவை பத்தி பேசுறதுக்கு செய்யறதுக்கு நீ வகை செஞ்சிருக்க, எங்களை போல பாவிகளை நீ தேர்ந்தெடுத்திருக்க. ஆனா உள்ளபடி நம்ம பாவத்தை கூட இருக்கிறவன் பார்த்துட்டா, மனைவி பார்த்துட்டா, சொந்த பந்தங்கள் பார்த்துட்டா வெறுத்து ஒதுக்கிடுவான். இவனா இவ்வளவு அட்டகாசம் செஞ்சவன்ப்பா,
நம்மளே பாக்குறோம் எவ்வளவு செய்யறான். பார்த்தோன்னே ஒரு மனசுல ஒரு வெறுப்பு வருது. யோசிச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் எவ்வளோ அட்டகாசம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா கூட்டு வந்து என்னை பத்தி கேளு, என்னை பத்தி பேசு, என்னை பத்தி கேளு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான். யஹ்தஸ்ஸு பிர்ஹமதிஹி மன் யஷா. நான் நாடியவர்களை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இப்ப அல்லாஹ் நம்மளாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு சொன்னா நம்மளா வந்தோமா, அல்லாஹ்வா வச்சிருக்கானா நம்மள இங்க. யோசிச்சு பாருங்க. சில பேர் அல்லாஹ் சொல்லி காமிச்சா, காதிர் எஜமானுக்கு முன்னாடி யோசிப்பா, அல்லாவால நம்ம முடியும், இப்படியே மாத்தி விட முடியும். அல்லாஹ் நம்மளாம் கொண்டு வச்சு ஷேக் மாடு தாமன்ல இருக்க வச்சு நம்மளா இருக்கிறோமா, அவன் இருக்க வச்சுக்கிட்டே இருக்கானா, இருக்க புடிச்சுக்கிட்டே இருக்கான். சக்கார் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, மஹ்ஷர் மைதானத்துல சாதாரணமா ஒரு நெருப்பு மூட்டினா எப்படி பூச்சிகள் வந்து உழுவுமோ நெருப்பு மேல, அதே போல நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல எனக்கு என்னுடைய அல்லாவுக்கு மாறு செஞ்சவர்கள் எல்லாம் போய் உழுவுங்க, இது பூச்சிகள் உழுவுற மாதிரி உங்களை நான் தடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே போல நம்ம ஷேக் நாயகம் நம்மள மௌலாவில வச்சு தடுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்மள வெளியில போக விடாத அளவுக்கு மௌலோட திக்கிர்லயே. யோசிச்சு பாருங்க, நம்மளா இருக்கிறோமா, அவங்க இருக்க வைக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான இடத்தை கொண்டு வந்த நோக்கம் அல்லாஹ் தஆலா நம்மளை மன்னிச்சு விட்டுருணும். அல்லாஹ் தண்டிக்கவே ஆசைப்படலைங்க, அல்லாஹ் தண்டிக்கவே இல்லை. அலிநாயகம் கர்ரமல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி ரமலான் அல்லாஹ் கொடுத்த நோக்கமே எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரமலானை கொடுத்தான். இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் விசேஷமா ரமலானை கொடுத்தான். காரணம் என்ன? கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஆசை என்ன ஆசைப்பட்டாங்க? யார சொல்லலாம், அல்லாஹ் எல்லா உம்மத்தும் அமல்கள்ல முந்திருவாங்களா, அல்லாஹ் என் உம்மத்துக்கு மட்டும் வயசை குறைச்சி வச்சிருக்கேன், அல்லாஹ் வயசை குறைச்சி கம்மியா அமல் செய்வாங்களா, அல்லாஹ் வயசு என்ன மிஞ்சி போனா 60 70 தான். அதுக்கு மேலே அதோடய சிறு வயசு போயிடுது, 15 வயசு 20 வயசு போயிடுது. என் உம்மத்தை ஒண்ணு சமாதானப்படுத்துற விஷயத்துல பின்தினோங்கிற அல்லாஹ். யோசிச்சு பாருங்க, யாருடைய உள்ளம் கவலைப்பட்டுச்சு? நமக்கு கிடைச்சது இல்லைங்க இந்த ஈமான், இஸ்லாம், இந்த நோன்பு, ரமவான் எதுவுமே நமக்கு கிடைச்சதே கிடையாது. கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசையை வச்சு அல்லாஹ் கொடுக்குறான், கொடுத்துக்கிட்டே இருக்கான் இன்ன வரைக்கும். நபி ஹபீபே, நீங்க அவங்களுடைய ஆசைன்னா உங்க உம்மத்து மேல நான் வருத்தமாயிருவேன். அதனால நபியே உங்க உம்மத்தை சந்தோஷப்படுத்தணும், உம்மத்தை சந்தோஷப்படுத்தணும்டா என்ன செய்யணும்? உங்களை சந்தோஷப்படுத்தணும். இன்ன வரைக்கும் நபியை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க அல்லாஹ். அதான் இந்த ரமலான் நிஸ்பத்துல அல்லாஹ் தஆலா வந்து அடியானே ரஹமத்துடைய பத்தா வந்தேன் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன், மக்ஃபிரத்துடைய பத்தா வந்தேன் உன்னை மன்னிச்சுட்டே இருக்கேன், பாவிகளா இருந்து பெரும் பாவிகளா இருந்து இத்துக்கும் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அல்லாஹ். ரமலான் நிஸ்பத்துல அல்லாஹ் மன்னிச்சு விட்டு இருக்க. தண்டிக்க அல்லாஹ் ஆசைப்படவே இல்லைங்க. மனுஷன் தானே அதை குறை சொல்லி இந்த குறைய சொல்லி இவன் அப்படி செஞ்சான் அவன் எப்படி செஞ்சான் குறை சொல்லி நம்முடைய பப்ளிசிட்டி பாவத்தை பப்ளிசிட்டி ஆசைப்படுவான். ரப்புல் ஆலமீன், அடியானே நீ பாவம் செஞ்சிட்டியா, நீ பாவம் செஞ்சுட்டே அப்படி என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நினைச்சிடாத. லா தக்குனது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எந்த காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா நம்ம மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் என்ன காரணம்? ஹபீப் இப்ராஹிமுடைய ஒரே கவலை. ஒரு அடியான் சொல்லி காமிச்சா சொல்ல ஞாபகப்படுத்துறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கு சொன்ன ஞாபகம். ஒரு அடியான் பனு இஸ்ரேல் காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அடிக்கடி பாவம் செய்வானா. அவன் எப்பவுமே அல்லாவுக்கு பிடிக்காத செயலை செய்யற வேலை. அவன் வேலையே என்ன? அல்லாவுக்கு நம்ம தானே செய்யறோம், நம்ம மட்டும் சுத்தமாவா இருக்கும் என்ன சொல்லிக்கிறேன்? அல்லாவுக்கு பிடிக்காத செயல். அதே மாதிரி அவனும் அல்லாவுக்கு பிடிக்காத செயலை செய்வான். அவன் வேலை என்ன? எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் பாவம் செஞ்சிடறது. அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பான். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் நினைச்சான், சரி ஓ பாவம் செஞ்சு அல்லாஹ் வருத்தப்படுத்துறமே. ஒருத்தவன் பாவம் செய்யறான்னு சொன்னா யாரை வருத்தப்படுத்துறான்? அல்லாஹ் தான் வருத்தப்படுத்துறான். தன்னுடைய நஃப்ஸுக்கு தானே அடின்னு செஞ்சுட்டு அல்லாஹ் வருத்தப்படுத்திக்கிறான். அப்ப நினைச்சான் பாவம் செஞ்சுட்டே இருக்கான். திடீர்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், அவனை நல்லா இருந்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு இறந்துட்டான். இறந்த உடனே ஊர் மக்கள்லாம் சேர்த்து அவனை காலில் மையத்தை செய்யணும்ல, மையத்தை அடக்கணும்லங்க, அடக்காத அளவுக்கு காலில் கயிறு கட்டி தரன்னு ரோட்ல இழுத்துட்டு வராங்க. ரோட்ல இழுத்துட்டு வந்து குப்பை மாட்டில் போட்டாங்க. யார? அந்த ஆளை குப்பை மாட்டில் போட்டாங்க. இந்த பனு இஸ்ரவேல் நடந்து. அப்போ அவன் செத்து நினைச்சான், இறந்து போயிட்டான். இறந்து போனோன்னு அல்லாஹ் தஆலா வஹி செஞ்சு சொன்னானா, மூசா இந்த இடத்துல என்னுடைய இறை நேசர் இறந்து போய் கிடக்கிறாரு, அவரு நல்லடக்க செய்யுங்க. யாருங்க? அவரை நல்லடக்க செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். உத்தரவு போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் தன்னுடைய உம்மத்தெல்லாம் கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா யாரு இறந்து போய் கிடக்கா? இதே மாதிரி இவன் யாருப்பா? இவனை அல்லாஹ் சொல்லியிருக்கவும் மாட்டான்.
இவன் பாவத்திலே பெரும் பாவி, படும் பாவி, இவன் அயோக்கியன், இவனை போய் அல்லாஹ் சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்கள் சொல்றாங்க. சொன்னோடனே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. என்னடா இந்த மக்கள்லாம் எல்லாமே சேர்ந்து பாவிங்கிறாங்க, அல்லாஹ் என்னுடைய நேசன்னு சொல்றான், எனக்கு விளங்கலையே. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே திரும்பி அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் இவனை பாவின்னு சொல்றாங்க, இவனை ரொம்ப அயோக்கியன்னு சொல்றாங்க, நீ என்னுடைய நேசனுங்கிற, எனக்கு விளங்கலையா அல்லாஹ், எனக்கு சொல்லிக் கொடு அல்லாஹ் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது அல்லாஹ் சொன்னானா, மூசா அவன் உம்மத் சொல்றது எல்லாம் உண்மைதான், பொய் சொல்லல யாருமே. ஆனா அவன் 3 காரியம் என்ன சொன்னா மூசா, அது எனக்கு பிடிச்சி போச்சு. அந்த 3 காரியத்தை அவன் கேட்டான். 3 காரியத்தை கேட்கும் போது எனக்கு பிடிச்சி போச்சு. அவனை மன்னிச்சு, பாவத்தெல்லாம் ஒட்டுமொத்தமா மன்னிச்சு என்னுடைய நேசரை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னானா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா, ரப்பே அப்படியா அந்த ஓ நேசன் ஆயிடுவானா, பாவம் செஞ்ச ஓ நேசன் ஆயிடுவானா, ஒரு வக்து தொழுவுல, ஒரு குர்ஆன் ஓதுல, ஒண்ணு செய்யல, உன்கிட்ட கேட்டே நேசன் ஆயிட்டானா. அப்புறம் மூசா அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடு அல்லாஹ், என் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்து உன்னுடைய அடியார்கள் எல்லாத்தையும் உன் பக்கம் திருப்பிடுறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் சொன்னானா. ஃபர்ஸ்ட் சொன்னா மூசா, அல்லாஹ் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புனது நோக்கம் உனக்கு சமாதானப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்ததான். ஆனா நான் அப்படி செய்யல ரப்பே, ஒன்னைதான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுத்தி இருக்கேன். நம்மளை மட்டும் என்ன செய்யணும், அல்லாஹ் வருத்தப்படுறது தான் உலகத்திலே இருக்கும். ஆனா அந்த உலகத்துக்கு வந்தது அல்லாஹ் தன்னை மறைச்சுக்கிட்டு அல்லாஹ்வை காட்ட வந்தாங்க வழிமார்கள் எல்லாம், அதைத்தான் நமக்கு கத்துறாங்க. ஆனா நம்மள தான் வெளியே காட்டுற பொழிஞ்சு அல்லாஹ்வை காட்ட மாட்டேங்கிறோம். அவன் தான் சொன்னான், அல்லாஹ் உனக்கு ஒன்ன வச்சுக்கிட்டே நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன் அல்லாஹ், உள்ளபடி இந்த உலகத்துக்கு அனுப்புனது உனக்காட்டு தான் அனுப்புனேன், நான் மாறி செஞ்சுட்டே, எனக்கு உள்ளபடி நீ தண்டனை கொடுக்குன்னு சொன்னா என்ன விரும்பணுமோ அதை கொடுத்துரு அல்லாஹ் அப்படின்னு சொன்னா மூசா. அதை கேட்டு ஏத்துக்கிட்டு நான் உள்ளபடி அவன் எனக்காட்டு தான் இருந்தான், ஆனா நான் அவனை சேர்த்தான் கெடுத்துட்டான், அதனால அவன் அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டான். அந்த பிடிச்சி போச்சு மூசா, அவன் செயல் பிடிச்சி போச்சு எனக்கு. 2வதா சொன்னான், அல்லாஹ் என்ன பாக்குறதுக்காண்டி உன்னுடைய அடியார்கள் என்கிட்ட சுப செய்தி சொல்லி, ஏப்பா இப்படி பாவம் செய்யற, இப்படி செய்யறேன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு மதிச்சு கூட இருக்கிற பாவிகள்லாம் நவுத்தி விட்டு உனக்காண்டி இருப்பான்டா. இது உள்ளபடி உன்னை மதிச்சது, உன்னை மதிக்கிறேன்னு தான் உன்னுடைய நல்லடியார்களை மதிச்சார்லா, இது உண்மையா தான் என்ன மன்னிச்சிடலா அப்படின்னு 2வதா கேட்டான் மூசா. 2வதா கேட்டது எனக்கு பிடிச்சி போச்சு, நான் மன்னிச்சிட்டேன். இப்போ மூசா கேட்டாங்களா, 3வதையும் சொல்லிடலா அப்படின்னு சொன்னாங்க, யாரெல்லாம் நான் உள்ளாவலுக்கு உன் அடிமை, என்னை நரகத்துல போறதும் சொர்க்கத்துல போறதும் ஓ விருப்பம். ஆனா நான் செஞ்ச செயலுக்கெல்லாம் நீத செலுத்துன்னு சொன்னா நரகத்துல தான் போடணும். நான் நரகத்துல நீ போட்டுரு அல்லாஹ், பரவாயில்ல, உன் அடிமை நான் போட்டுரு, ஆனா என்ன நரகத்துல நீ போட்டுன்னு சொன்னா என்ன வாழ்நாள் ஃபுல்லா செய்த உனக்கு சவால் போட்டு வந்தான், அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அஜ்மாயின், நரகத்துல 30 பேர் போட்டு வந்தான்ல. ஆனா நீ நரகத்துல அடி போட்டேன்னு சொன்னா யாரு சந்தோஷப்படுவா? ஷைத்தான் இவ்வளவு என்னுடைய பாச்சா பழிச்சு போச்சு, என் பேச்ச கேட்டு நடந்துட்டான், இவன் ஆனந்த கூத்து அடிப்பான். அதே நேரத்துல ஏன் நபி சொல்லியிருக்காங்கல்ல, எங்க நபிக்கு மேல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறான்டா, என்ன நரகத்துல அடி போட்டா யாரு சந்தோஷப்படுவா? ஷைத்தான் சந்தோஷப்படுவான். அதே நேரத்துல வருத்தப்படுறது யாரு? ஏன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்படுவாங்க, என் நபிக்கு மேல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்து நரகத்துக்கு போயிடுச்சேன்னு வருத்தப்படுவாங்கடா. எல்லாம் 2 பேரை வருத்தப்படுத்த வச்சு நீ ஷைத்தானை சந்தோஷப்படுத்தப்பட்ட உள்ளபடி 2 பேரை சந்தோஷப்படுத்தா என்ன செய்யணும்? என்னை மன்னிச்சு சொர்க்கத்துல விட்டுறாருடா அப்படின்னு கேட்டா மூசா. எனக்கு பிடிச்சி போச்சு மூசா, அதனால அவனை மன்னிச்சு என்னுடைய இறைநேசரை நான் மாத்திக்கிட்டேன். யோசிச்சு பாருங்க, நம்மளும் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் எனக்கு அது செய்யலையே, இது செய்யலையே, எனக்கு அது குறை வச்சிருக்கானே, இது குறை வச்சிருக்கானே, யாரு மேல யோசிச்சு பாருங்க. அந்த ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு வாழ்றது ஃபுல்லா ஷைத்தானுடைய பேச்சு கேட்டு தான் நம்ம வாழ்றோம். ஷேகுமார் வந்த பரக்காத்தினால என்ன புரிஞ்சு போச்சு, அல்லாஹ் எனக்கு என்ன நீ கொடுக்க, நீ என்ன முடிவு செஞ்சிருக்கிய அல்லாஹ் அதான் கிடைச்சே தீரும். நம்மளுக்கு ரிஸ்க் அல்லாஹ் என்ன எழுதிருக்கானோ கிடைச்சே தீரும். நம்ம அது அப்படி இது அப்படி இதாயிரும். அல்லாஹ் மேல அவநம்பிக்கை. அல்லாஹ் இந்த வாசல் கொண்டு வந்துறப்பே நாங்களாம் வரல ரப்பே, உன்னை பத்தி விளங்குறதுக்கு செய்யறதுக்கு, உன்னை பத்தி அறியறதுக்குலாம் நாங்க லாயக்கே இல்லை, நீனா தேர்ந்தெடுத்துக்கிட்ட. இந்த வாசல் கொண்டு வந்து கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நமக்காண்டி அழுகுறாங்க.
நாளைக்கு மஷர்லயும் நமக்காக அழுவாங்க கண்மணி நாயகம். ஏன் யாரெல்லாம் தலையை தூக்க மாட்டாரப்பே ஒரு உம்மத்து நரகத்துல இருக்கிற வரைக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்காண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து இருக்காங்க. அல்லாஹ் நமக்காண்டி தான் இருக்கான். காரணம் நான் உம்மத்தை அடியாட தண்டிக்குன்னு ஆசையே இல்லை அல்லாவுக்கு. அதனாலதான் மாறி 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 ரமலானா மாறி மாறி திருப்பி ஹஜ் பெருனா இது நோம் பெருனா லைலத்துல் கத்ர் மாறி 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 வந்து அல்லாஹ் தஆலா மன்னிச்சு விடுறான காரணம் என்ன? அடியான தண்டிக்க கூடாது, மன்னிச்சு விட்டுறணும். யாராச்சும் ஒரு அடியான் அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியாவை மன்னிச்சு அல்லாஹ் அவன் சொல்லிட்டா ஒட்டுமொத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறானா. யோசிச்சு பாருங்க. கேட்டவன ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவ்வளோ விசேஷமா அந்த கொடுத்துருக்கான். அல்லாஹ் கொடுத்துருக்கான் அந்த உம்மத்துக்கு அவ்வளோ மதிக்கிறான் அல்லாஹ். யாருனால? கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே காரணத்தினால அல்லாஹ் தஆலா மதிக்கிறான். நம்ம செயல்லாம் அல்லாஹ் பார்க்கவே இல்லை. நம்ம செயல்லாம் நம்ம தொழுவது பார்க்கத்தான் அல்லாஹ் பார்க்கறானா? சில பேர் வாங்கிறாங்க தொழுதாதான் அல்லாஹ் சமாதானப்படுத்த முடியும். தொழுவானான்னு சொல்ல அல்லாஹ் சொல்றான். அடியானே தொழு, அடுத்தாடியே நீ தொழுதியே, நீ தொழுத நினைக்காத, உன் கூட இருந்து நான் தொழுத பாரு. ஆனா நம்ம எப்படி ஆயிடுச்சு? சக்கா சொல்லுவாங்க, ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா 2 குச்சி வச்சு மேல சாமியை வச்சு தூக்கிட்டு வருவானா. தூக்கிட்டு வரும்போது பார்த்தா நான் சாமி தூக்குறேன். அதே மாதிரி தான் நம்மளுக்கு நான் அல்லாஹ்வை தொழுகிறேன். நம்மளாம் எப்படி ஆயிடுது? நான் அல்லாஹ்வை தொழுகிறேன். என்ன கத்து கொடுத்துருவாங்க எஜமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக. யா அல்லாஹ் உன்னைய பரிசுத்தப்படுத்துறேன், உன்னை பரிசுத்தப்படுத்துறேன். வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. யா அல்லாஹ் உன்னை தவிர வேற யாருமே இல்லை. யாரும் இல்லைன்னு யாரை சொல்றேன்? நம்ம கூட நின்றுக்கிட்டு யாரும் இல்லை அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாங்க. ஒன்னைய சேர்த்தா சொல்றாங்க கண்மணி நாயகம். யா அல்லாஹ் உன்னை தவிர தொழுவறதுக்கு லாயக்கே இல்லாதவன் உன் முன்னாடி நிக்கிறேன். அதமா நிக்கிற என்ன நிப்பாட்டி வச்சிருக்கிறது நீ. அவனுக்கு கட்டு கொடுத்துட்டாங்க. எங்கேயும் மேராஜ் ஆயிருது. தக்பீர் கட்டி சனா ஓதுறோனே மேராஜ் ஆயிருது. அப்ப எப்படி நான் தொழுதேன் எப்படி சொல்லுவான்? நான் தொழுதங்க, நான் 20 ரக்காய் தொழுதங்க, நான் தஹஜ்ஜுத் தொழுதங்க. நான் தொழுதது யாரு? அல்ல கேட்கிற அடியாரே, நீ எங்க அடியார தொழுத? உன்னை தொழுவறதுக்கு ஃபதுல் செஞ்சது நான். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை, அந்த பிச்சைய ஷேக் நாயகத்துடைய வாசலை தான் இருந்தா கொடுப்பான். நம்ம எவ்வளவு தொழுதாலும் எது செஞ்சாலும் சில பேர் தொழுவ கால் வலிக்குதுங்க, அது வலிக்குதுங்க, இது வலிக்குதுங்க. நம்மளுக்கு என்ன காட்டி கொடுத்தா? அடியானே நீ தொழுதாலும் நீ தொழுவிட அந்த இத்ராக்கு எஜமா பிச்சையா போட்டாங்க நமக்கு. அது நோன்பு வைக்கும் போதும் சரி, குர்ஆன் ஓதுனாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எல்லா அமலும் நம்ம சுயமா செய்யவே முடியாது. கிஃப்ட் என்ன? நமக்கு என்ன கிஃப்ட் தரல? நோம்புக்கு நோம்பு வச்சது கிஃப்ட் என்ன? தண்ணியே தரேன். எப்படி தரேன்? ஷேகுமார் அடியானே உன் கூட இருந்து நான் செய்யறேனே அதான். ஆனா அஜிசி பிஹி, நான் கூட இருந்து செய்யறேன். அந்த இத்ராக்கார் தான் பிச்சை போடுறான். என்னங்க எல்லாமே ஒரு வடிமா இருக்கு. ஒரு சேஜமா கேட்டாங்க, அல்லாஹ் எல்லாமே நீயும் கொடுத்துருக்க, எல்லாமே இருக்கு, எனக்கு என்ன இல்லாம நீ வச்சிருக்க, என்ன வேணும் அல்லாஹ் கேட்டானா? அல்லாஹ் எல்லாமே இருக்கல்லா, நீ என்ன கூட இருக்க, எல்லாமே இருக்கு, எனக்கு என்ன வேணும்? அல்லாஹ் சதா என்ன ஒண்ணு பொருந்திக்கணும். அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்கணும். என்னை நரகத்துல போட்டாலும் பரவாயில்ல, சொர்க்கத்துல போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு சொர்க்கமோ நரகமோ நோக்கம் இல்லை, ஓ நோக்கம் தான். சரி, நாதாக்கெல்லாம் அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. என்னத்துக்கு காரணம்? இபாதத்தை அவங்க நோக்கம். இபாதத்தை அவங்க வந்து இது பண்றாங்க, லேஸ்படுத்துறாங்கன்னு இல்ல. இபாதத்துல மௌலாவ சதா பார்த்தவர்கள் வாழும் காலம் எல்லாம் சஹாபாக்கள்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சஹாபாக்கள் உயிரை விட்டாங்க. இப்ப சாதாரண நம்ம அல்லாஹ்வுடைய தொழுகையில ஏற்படுறதுக்கே முடியல நம்மளால. அவங்க எல்லாம் இது போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காண்டி கூப்பிடுவாங்க. அவர் என்ன செய்வாரு, அதுக்கு முதல் நாள் தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம். கல்யாணம் முடிச்சு மாமியோடு போயிருப்பாரு. அந்த சஹாபி வந்து நிற்பாரு. முதல் இரவுல போய் மனைவி வீட்டுல தங்கணுமே, தங்காத அளவுக்கு இருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏன்பா போப்பா போ, அவனுக்கு அனுப்பி விட்டுருவாரு. மறுநாள் போருக்கு அறிவிச்சுவாங்க, போருவாரு, போருக்கு வந்துடுவாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம போவோமா? நம்மளுக்கு மனசு வருமா? என்னங்க இப்பதான் கல்யாணம் செஞ்சிருக்கேன், இப்போ போர் கூட்டம் எப்படிங்க வருவேன்? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உயிர் பிச்சை கொடுத்தது அல்லாஹ், எல்லாம் கொடுத்தது அல்லாஹ், அல்லாஹ்க்கு ஒப்படைச்சிருமே, எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. அந்த இத்ராக் எஜமா பிச்சை போட்டாங்க. அதை பார்த்துட்டாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் எல்லாம் யார சொல்லா நீங்க கொடுத்த பிச்சை. இந்த ஈமானை நம்மளுக்கே தெரியுதுங்களா? அல்லாஹ் ஈமானை சேகரா கொடுக்குறாங்க. எஜமானே எல்லாமே கொடுத்தது நீங்க தான். அது சஹாபாக்கள் அந்த எஜமா பிச்சை கொடுக்குறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்த அறிவு, இந்த அறிவு எங்களுக்கு வந்த இல்மு.
நிஜமா பிச்சை போடுறதுதான். ரசூலுல்லாஹ் பிச்சை போடுறாங்க ஈமான. அதான் இன்ன வரைக்கும் அந்த ஈமான் தான் நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம சுயமா நம்ம அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம் நம்ம நினைக்கிறோமே, நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், தரிக்கத்துல பெரிய ஆயிட்டோம். இல்லவே இல்லை. யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாளைக்கு மஹ்ஷர்ல அல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு பொது அறிவு செய்யறான். செஞ்சால் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போங்க, ஒரு ஆளை தவிர அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இந்த உமரை கூட சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மள மாதிரி இது அல்லாவுக்கு மாறு செஞ்சவங்களா அவங்கலாம்? உமருடைய வாயில அல்லாஹ் பேசுறான்னு சொன்னாங்க. உமர் சட்டையை கழட்டிட்டு உட்காந்து ஒருத்தர் தச்சிட்டு இருக்கும் போது சூரியன் மங்கி போயிடுச்சு. சூரியனை முளைச்சு பார்த்தாங்கன்னா சூரியன் மங்கி போயிடுச்சு. என்னாச்சு? ஏன் மங்கி போயிடுச்சு? எல்லாமே சஹாபாக்கெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது உமரை கூப்பிடு, உமரே சூரியனை மன்னிச்சிருங்க. அல்லாஹ் அக்பர். யாரு பேச்சு கேட்டுச்சு? அந்த உமர். அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியலையே, அல்லாஹ் மன்னிச்சு விட்டானா இல்ல நரகத்துல போட்டுருவானா? நரகத்துக்கு பயந்தாங்களா? அல்லாவுக்கு பயந்து நடந்து போனாங்க. நம்ம பயப்படுறதா யாருக்காண்டி பயப்படுறது? அவங்க வாயிடுவோம், இவங்க உங்க பேர் தப்பா அனுப்பாங்களே, இவங்க தப்பா அனுப்பாங்களே. நம்ம அல்லாவுக்காண்டி வாழவே இல்லை. ஷேக் நாயத்தோட கையை பிடிச்ச பரக்காத்து நான் என்ன வரைஞ்சி போச்சு. அல்லாஹ் நான் வாழ்றது, இவங்க சொல்லுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹயாயா லில்லாஹி வ மாத்தி லில்லாஹி ரப்பில். உனக்காண்டியே எல்லாமே. அந்த வாழ்க்கை வரல ஷேக் மார். அந்த வாழ்க்கை தான் வந்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை ரப்பே. சஹாபாக்கள் கை போச்சு, கண்ணு போச்சு, காலு போச்சு, எதுவுமே பெருசுப்படுத்தவே இல்லையே. ஏன்? நம்ம இது நினைக்கவே இல்லை. அவங்க ஒவ்வொரு செகண்டும் அது ரசூலுல்லாஹ் கொடுத்த பிச்சை, இந்த ஈமானா அவங்க கொடுத்த பிச்சை, நம்ம கொடுத்த ஈமான், இந்த எல்லாமே அவங்க பிச்சை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ரசூலுல்லாஹ்வை விளங்கிக்கிட்டாக்கா கதிர் அடைஞ்சு போயிடலாம். ரசூலுல்லாஹ் தான் நம்ம கூட இருந்து எல்லோ செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு உபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஈமான கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரிஸ்க் கொடுக்கறது அவங்களோட பிச்சையினாலதான். நம்ம சாப்பிட்றது அவங்களோட பிச்சை, நம்ம ஈமானோட இருக்கிறது அவங்க பிச்சை. யோசிச்சு பாருங்க. நம்மளாம் நினைச்சு பார்த்துருப்போமா இந்த மாதிரி உயர்தரவான இல்ம அல்லாஹ் பிச்சை கொடுக்குறான்னு சொன்னாக்கா யாரை கொண்டு? கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிச்சைனா அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான். நம்முடைய ஈமான பதுக்கு எனக்கு கிடையவே கிடையாது. இல்ல உயர்தரவான இல்ம அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னா காரணம் என்ன? அல்லாஹ் கெஞ்சின், அல்லாஹ் மன்னிச்சு விட்டுறலாம். எப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து அல்லாஹ்ட்ட கேட்குறியா, அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து உன்னை எப்படி சமாதானப்படுத்த எங்களுக்கு தெரியல அல்லாஹ், அவருக்கு சமாதானப்படுத்த நீ வரியாக்கிக்கிட்ட அல்லாஹ். நாங்க உன்னை சமாதானப்படுத்தவங்களுக்கு தெரியாத ரப்பே, எங்க ஷேக் தர்பாருக்கு வந்துட்ட ரப்பே, அங்க வந்து ஒன்ன பார்த்தோம், ஒன்ன மட்டும் தான் காமிச்சாங்க, கயிறை காமிக்கவே இல்லை. ஒன்னதான் காமிச்சாங்க. எங்களையும் நீ இருக்கிறத பார்த்தாங்க. அதையாச்சும் எங்களுக்கு பல்லு கூட அந்த எதிராக எங்களுக்கு பிச்சை கூட அல்லா அப்படின்னு அவள் ஹத்தல் அல்லா இடத்துல கெஞ்சக்கூடிய புனிதமான இரவுல உட்காந்து அல்லா இடத்துல கெஞ்சினா அல்லாக்கு பிடிச்சி போயிருமா. கெஞ்சறது அல்லாக்கு பிடிச்சி போயிருமா. சாதாரணமா நம்ம வீட்டுல வந்து யாராச்சும் கதவு தட்டிக்கிட்டே இருந்தாக்கா எரிச்ச போட்டு எடுத்து கொடுத்துரும். இப்ப அல்லா இடத்துல யாருலா ஒண்ணு நீ வேணும் அல்ல, நீ வேணும் அல்ல, நீ வேணும் அல்லான்னு அல்லாட்ட கெஞ்ச அல்லாஹாலா கொடுத்துருவானா. அப்படிப்பட்ட நல்லடியாக கொடுத்து அல்லாஹாலா உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.